வணக்கம். சில படங்கள் வெறும் படங்களா மட்டும் இருக்காது. அது ஒரு அனுபவமா, ஒரு உணர்வா மாறிடும். அப்படி மலையாள துறையிலேயே புரட்டி போட்ட ஒரு கலாச்சார நிகழ்வா மாறின பிரேமம் படத்தோட ஆழத்துக்குள்ள போய் காதல பத்தி அது என்ன சொல்லுதுன்னு நாம இன்னைக்கு அலச போறோம். இந்த ஒரு வரிய கேட்டாலே போதும், அப்படியே நம்மள அந்த படத்தோட உலகத்துக்குள்ள இது இழுத்துட்டு போயிடும். இது வெறும் ஒரு பாட்டு வரி கிடையாது. இது ஒரு பயணம். காதல கண்டுபிடிச்சு அதை தொலைச்சு அப்புறம் திரும்ப அதை தேடி போற ஒரு அழகான ஏக்கமான பயணத்தோட ஆரம்பம் இது. ஒரு பையனோட வாழ்க்கையில வர்ற 3 காதல பத்தி சொல்ற ஒரு சாதாரண கதை மாதிரி தான் மேலோட்டமா அது தோணும். ஆனா எப்படி இந்த சிம்பிளான கதை கோடிக்கணக்கான பேரோட மனசுல இவ்ளோ ஆழமா பதிஞ்சுது? வாங்க அந்த மேஜிக் என்னன்னு நம்ம பிரிச்சு பார்க்கலாம். சரி, இந்த நவீன கிளாசிக்கோட இதயத்தை நம்ம புரிஞ்சுக்க ஒரு 6 விஷயங்களை பார்க்க போறோம். ஜார்ஜோட காதல் கதையில ஆரம்பிச்சு அவனோட கேரக்டர் எப்படி மாறுச்சு, மனசு விட்டு நீங்காத காட்சிகள், அப்புறம் கடைசியா இந்த படம் ஏன் ஒரு மாஸ்டர் பீஸ்ங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். முதல்ல இந்த படத்தோட ஆணிவேர் என்னன்னு பாப்போம். அது படத்தோட பேர்லயே இருக்கு. படத்தோட தலைப்பே எல்லாத்தையும் சொல்லிடும். பிரேமம், அதாவது காதல். ஆனா இங்க காதலுங்கிறது ஒரே ஒரு விஷயம் இல்ல. அது ஒரு மனுஷனோட சேர்ந்து வளர்ற, உருமாறுற ஒரு நெடிய பயணம். ஒரு சின்ன வயசு ஈர்ப்புல ஆரம்பிச்சு ஒரு தீவிரமான காதலா மாறி கடைசியில ஒரு துணையா நிலை பெறுறது வரைக்கும் காதலோட பல வடிவங்களை இது காட்டுது. சரி, இந்த காதல் பயணத்தை எப்படி இவ்வளவு தனித்துவமா ஒரு கதைக்களமா மாத்தி நம்ம எல்லாரையும் கட்டி போட்டாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த படத்தை ஒரு 3 பாக ஓவியம் மாதிரி நீ கற்பனை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு ஹீரோயின். முதல்ல ஸ்கூல் படிக்கும்போது வர மேரி, அந்த வயசுக்கே ஒரு அப்பாவித்தனத்தோட அந்த காதல் இருக்கும். அடுத்து காலேஜ் லைஃப்ல வர மலர், இது கொஞ்சம் முரட்டுத்தனமான தீவிரமான காதல். கடைசியா வாழ்க்கை கத்துக் கொடுத்த முதிர்ச்சியோட ஜார்ஜ் சந்திக்கிற செலின். இப்படி ஜார்ஜோட ஒவ்வொரு பரிணாமத்தையும் இந்த 3 பெண்கள் தான் செதுக்குறாங்க. இந்த கட்டமைப்போட அழகே இதுதான். ஜார்ஜுங்கிற ஒரு சாதாரண பையன் ஒவ்வொரு காதலுக்கும் பிறகும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வேற ஒரு மனுஷனா மாறுறான்னு காட்டுறதுல தான் இருக்கு. வாங்க அந்த மாற்றத்தை அவன் பேசுற வசனங்கள் மூலமாவே நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்துல ஜார்ஜ் ஒரு பக்கா அப்பாவி. காதலை எப்படி சொல்றதுன்னு கூட தெரியாம இப்படி ஒரு வினோதமான வரிய வச்சு லவ் லெட்டர் எழுதுறான் பாருங்க. மேரிய பாக்குறது ஒரு பொரிச்ச மத்தி மீனை பாக்குற மாதிரி இருக்குன்னு. என்ன ஒரு வர்ணனை! ஆனா அதே பையன் காலேஜ்குள்ள போனதும் அந்த அப்பாவித்தனம் எல்லாம் போய் ஒரு முரட்டுத்தனமான நம்பிக்கை வந்துருது. இப்ப பாருங்க, அவன் தைரியமா தன்னோட டீச்சர்கிட்டயே போய் நான் குடிச்சிருக்கிறதால இதை சொல்லல, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டான். கடைசியா ஒரு பேக்கரி ஓனரா வாழ்க்கையில பல அடிகளை வாங்கி முதிர்ச்சி அடைந்த ஜார்ஜ பாக்குறோம். இப்போ அவ ரொம்ப அமைதியான பக்குவப்பட்ட ஒரு ஆள். காதல் திரும்பவும் அவன் கதவை தட்டும்போது கூட அவனோட பதில்ல பழைய ஜார்ஜுக்கும் இப்ப இருக்கிறவனுக்கும் மலையளவு வித்தியாசம் தெரியுது. ஜார்ஜோட இந்த வளர்ச்சி பயணம் வெறும் ஒரு தனிப்பட்ட நபரோட கதை இல்ல. அது வழியா படம் நம்மகிட்ட ரொம்ப ஆழமான சில விஷயங்களை பேசுது. பிரேமம் வெறும் ஒரு ரொமான்டிக் படம் கிடையாது. காதல் நம்மளை எப்படி செதுக்குதுங்கிற கதை இது. நாம விரும்புறவங்க மட்டும் நம்மள உருவாக்குறதில்ல. நாம இழந்த காதலும் அதனால வர்ற வலியும் தான் நம்மள ஒரு முழுமையான மனுஷனா மாத்துதுங்கிறத ரொம்ப அழகா இது சொல்லுது. படத்தோட மொத்த உணர்ச்சியையும் சில முக்கியமான காட்சிகள் தாங்கி நிக்குது. அதுல 3 இடத்துல வர்ற வசனங்கள் நம்ம மனசை விட்டு அவ்ளோ சீக்கிரம் போகாது. முதல்ல ஜார்ஜோட அப்பா பிரின்சிபல் கிட்ட போய் தான் முரட்டு பையனுக்காக பேசுறேன் அந்த ஒரு காட்சி. அதுல ஒரு அப்பாவோட நிபந்தனையற்ற முரட்டுத்தனமான பாசம் அவ்ளோ அழகா வெளிப்படும். 2வதா மலருக்கு ஆக்சிடென்ட்ல ஞாபகம் போயிடுச்சு, அவளுக்கு ஒன்னு கூட ஞாபகம் இல்லைன்னு சொல்ற அந்த பேரதிர்ச்சியான ஒரு நிமிஷம். ஒரே ஒரு வரியில ஜார்ஜ் அவளோட வாழ்க்கையில இருந்தே முழுசா துடைச்சு எறியப்படுறான். நம்ம நெஞ்சையே பிடியிற மாதிரி இருக்கும் அந்த காட்சி. கடைசியா ஜார்ஜ் தன்னோட கல்யாணத்துல மலருக்காக பாடின அதே பாட்ட செலீனுக்காக பாடுறான். அது வெறும் ஒரு பாட்டு இல்ல, தன்னோட கடந்த காலத்தையும் வலிகளையும் ஏத்துக்கிட்டு அவன் எவ்ளோ பெரிய மனுஷனா வளர்ந்துட்டான்னு காட்டுற ஒரு உருக்கமான ஒப்புதல் வாக்குமூலம் அது. சரி, இவ்ளோ தூரம் பயணம் பண்ணிட்டோம். இறுதியா இந்த படத்தை ஒரு மாஸ்டர் பீஸா மாத்துற விஷயங்கள் என்ன, சின்ன சின்ன குறைகள் என்னன்னு ஒரு அலசல் பாத்துரலாம். படத்தோட மிகப்பெரிய பலம் அது நம்ம வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறது தான். ஆனா சில விமர்சனங்களும் இருக்கு. படத்துல வர்ற பெண் கதாபாத்திரங்கள் ரொம்ப நல்லா இருந்தாலும் அவங்க ஜார்ஜோட வளர்ச்சிக்கு உதவுற ஒரு கருவியா மட்டுமே இருக்காங்களோங்கிற ஒரு கேள்வியும் சிலருக்கு எழும்புது. ஆனா கடைசியில பிரேமம் படத்தோட மேஜிக்கே அதோட நேர்மையில தான் இருக்கு. அது சொல்ற கதைக்காக மட்டும் நம்ம அதை கொண்டாடல. காதலிச்சு பிரிஞ்சு வலியோட வாழ்ந்த நம்ம ஒவ்வொருத்தரோட உணர்வுகளையும் அது பிரதிபலிக்கிறதால தான் இன்னைக்கும் நம்ம மனசுக்குள்ள அந்த படம் உயிரோட இருக்கு. இந்த படம் நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது.
காதல் ஒரு பயணம்னா அதோட இலக்கு என்ன? ஒருவேளை ஒரு சரியான முடிவை தேடுறது அதோட இலக்கு இல்ல. அந்த முழுமையான, சில சமயம் குழப்பமான, ஆனா ரொம்ப அழகான பயணத்தை வாழ்ந்து பார்க்கறது தான் காதலோட உண்மையான அர்த்தமா இருக்கலாம் இல்லையா?